அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி யாருக்கு? காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டமாக இருக்கும் பொழுது இந்த மாவட்டத்தில் மட்டும் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்று இருந்தன. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு என்ற பிரிப்புக்கு பின்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம் என்ற 4 சட்டப்பேரவை தொகுதிகள் மட்டுமே உள்ளது. இந்த 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது யார் என்பதை குறித்து தற்பொழுது காணலாம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றிருந்தது. அதிமுகவால் இங்கு ஒரு தொகுதியை கூட பெற முடியவில்லை. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போன்ற பெரிய கட்சிகள் இடம்பெற்று இருந்தன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக, IUML, கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் இடம்பெற்று இருந்தன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் 3ஐ திமுகவும் 1ஐ திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்று இருந்தது. அந்த சட்டப்பேரவை தொகுதிகளினுடைய நிலவரங்களை நாம் காணலாம். காஞ்சிபுரம் சென்னைக்கு அருகில் உள்ளதால் வளர்ச்சி பெற்ற மாவட்டமாகவே இது இருந்து வருகிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் தொகுதிக்கு உட்பட்ட ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகள் சென்னைக்கு நெருக்கமாக இருப்பதால் இங்கு அதிக தொழில் வளம் உள்ளது. தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக உள்ளது. மேலும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்து சென்னைக்கு வேலை வாய்ப்பிற்காக வருபவர்களும் இங்கு கணிசமாக தங்கியுள்ளார்கள். வட மாநிலத்தவரும் இங்கு கணிசமாக இருந்து வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சியாக உள்ளது. இதனை தவிர்த்து 5 பேரூராட்சிகள் உள்ளது. 5 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 5 வருவாய் வட்டங்களும் உள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 35 லட்சம் மக்கள் தொகை உள்ளார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்துக்கள் 88%, கிறிஸ்துவர்கள் 6.42%, இஸ்லாமியர்கள் 4.35% உள்ளார்கள். தமிழ்நாட்டின் முக்கிய பகுதி என்றாலும் கூட இங்கு தெலுங்கு மற்றும் ஹிந்தி பேசும் மக்களும் சிறுபான்மையினர்களாக இருந்து வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு 2 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது. ஒன்று ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, மற்றொன்று காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக திரு செல்வம் அவர்கள் இடம்பெற்றுள்ளார். இவர் திமுகவை சேர்ந்தவர். இதேபோன்று ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக திமுகவின் பொருளாளரான திரு DR பாலு உள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் திரு தாமோ அன்பரசன். இவர் திமுக அமைச்சரவையில் சிறு மற்றும் குறு தொழில்துறை அமைச்சராக இருந்து வருகிறார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய செயலாளரும் இவர்தான். ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இவர் 1,16,785 வாக்குகளை பெற்று 49.12% வாக்குகளோடு வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் வளர்மதி போட்டியிட்டு 76,214 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார். இவர் 32.06% வாக்குகளை பெற்றிருந்தார். காஞ்சிபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு திமுகவின் சார்பில் CVPM எழிலரசன் அவர்கள் 1,02,712 வாக்குகளோடு 44.77% பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக வேட்பாளர் மகேஷ்குமார் 91,117 வாக்குகளை 39.71% பெற்று தோல்வி அடைந்திருந்தார். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் திரு சுந்தர் அவர்கள் 93,427 வாக்குகளை 44.38% பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட திரு சோமசுந்தரம் 91,805 வாக்குகளை 43.61% பெற்று தோல்வி அடைந்திருந்தார். திருபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்திருந்தது திமுக.
காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த தொகுதியில் 1,15,353 வாக்குகளை 43.63% பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட திரு கே பழனி அவர்கள் 1,04,474 வாக்குகளை 39.53% பெற்று தோல்வி அடைந்திருந்தார். காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக வலிமையாக உள்ளது. வட தமிழகம் திமுகவின் கோட்டை என பல்வேறு காலகட்டங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வரும் தேர்தலில் திமுக ஏற்கனவே கொண்டிருந்த அதே வலிமையான கூட்டணியோடு போட்டியிட உள்ளது என்று கூறப்படுகிறது. அதிமுக வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும். இல்லையில் திமுக வலிமையாக உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளையும் மீண்டும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுமே பெறும் என்பதில் ஐயமில்லை. நன்றி.